ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க. அதாவது நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் அட்டாச் பாத்ரூம் வச்சுருப்பீங்க, வைப்பீங்க. வச்சிங்கன்னா அட்டாச் பாத்ரூமில் வைக்கும்பொழுது நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுலேயும் அந்த டோரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதனால் அந்த ரூமில் படுக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த அட்டாச் பாத்ரூம் வைக்கும்பொழுது சில விஷயங்களை பார்த்து நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி ஒரு ரூமில் அட்டாச் பாத்ரூமை வைக்கும் பொழுது அவங்க என்னென்ன தப்புகளை செய்வாங்க, அவங்க இதுதான் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் சில விஷயங்களை செய்வாங்க. அதை எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து இந்த பண்ணக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி பிளான் வேணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவுக்கு நடுவில் ஏன் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சுன்னா அதை ஏன் நம்ம செக் பண்ணி பார்த்து கரெக்டாக வைக்கணுன்றதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு உங்களோட வீட்டில் அட்டாச் பாத்ரூம் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்றத புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் அட்டாச் பாத்ரூமை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அப்படியே லைவாக காமிக்கிறேன், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே பாத்ரூம் உள்ளலாம் ஓகே, எல்லாமே ஓகே தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லை, இந்த ரூமில் படுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா டோர், அதாவது இந்த அட்டாச் பாத்ரூமோட டோரு. நல்லா பாருங்கள். இப்போ இந்த டோரை நான் சாத்திட்டேன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூமில் அட்டாச் பாத்ரூமில் இந்த மாதிரி கேப் வரக்கூடாது. ஏன் வருதுன்னா இந்த ரூமுக்கான சரியான அளவு டோர் கிடையாது. சரி ஓகேப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கான சரியான அளவு டோர் கிடையாது. ஆனால் இப்போ வந்துடுச்சு, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதாவது நீங்கள் அட்டாச் பாத்ரூமில் இருக்கிற டோரை பார்க்க வேண்டிய விஷயமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நல்லா பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரூமில் டோரில் அட்டாச் பாத்ரூமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், கீழே இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கேப்பே இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர மாதிரி நம்ம ஜன்னலை செட் பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ஏர் மேலே உள்ளே வரும்போது அப்படியே கீழே ப்ரெஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப இப்படி ஏர் வருதுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் இந்த மாதிரி பாத்ரூமில் பாத்ரூம் இருக்குங்கன்னு வச்சுங்களா, இதில் சம் ஸ்மெல் வரும். ஆக்சுவலாக எல்லா டைமும் நம்ம இது மாதிரி ஏதாவது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு வருவோம். இந்த ஸ்மெல்லு வரும்பொழுது இந்த ஏர் ப்ரெஸ் பண்ணணும். மேலே ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஆக்சுவலாக கீழே தான் இந்த மாதிரி இந்த டோருக்கு கீழே அந்த ஏர் வெளியே வரும். இப்படி வெளியே வரும்பொழுது அந்த ஸ்மெல்லு கரெக்டாக நம்ம படுக்கிற எந்த சைடு படுக்கிறோமோ அதுக்கு அப்படியே உள்ளே வரும். எடுத்துக்காட்டு நான் அதாவது இங்கே தான் நான் படுப்பேன். இங்கே படுக்கும் பொழுது இந்த ஏர் இப்படி தான் வருது. நான் இதை பார்த்தீங்கன்னா இப்போ சரி செய்ய போகிறேன். அது செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது உங்களோட அட்டாச் பாத்ரூமில் டோரை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி கீழே இவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி மட்டும் விடவே விடாதீங்க. மேலே கேப் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. மேலே கேப் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் கீழே தான் கேப் இருக்கக்கூடாது. மேலே கேப் இருந்தால் பிரச்சனை கிடையாது. கீழே ப்ரெஸ் ஆகும் பொழுது அந்த ஃப்ரெஷ் ஏர் ஃபுல்லாக கீழே மேலே மூவ் பண்ணி மேலேயே எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். இந்த மாதிரி கீழே இருந்துச்சுன்னு வச்சுங்களா, அந்த ஃப்ரெஷ் ஏர் வரும்போது கீழே இருக்கிற அந்த ஸ்மெல்லு எதனா இருந்துச்சுன்னா கூட உடனே வெளியே நம்ம ரூமுக்கு வந்துடும். ரூமுக்கு வரும்பொழுது நைட்டில் அதை தான் சுவாசிப்போம். அந்த ஸ்மெல்லு தான் வர மாதிரி இருக்கும். அதாவது ஒரு அட்டாச் பாத்ரூமை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கேப் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அளவு சரியான அளவில் நம்ம பாத்ரூம் டோரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இதை தான் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வீடியோவை காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வீட்டில் ஒரு ரூமில் அட்டாச் பாத்ரூம் வைக்கிறீங்கன்னா எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, அது எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரிலேட்டிவ் வீடியோஸ் உடனே அப்லோட் பண்ணுறேன். அதாவது இது ஏன் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, அட்டாச் பாத்ரூம் இருக்கிற ரூமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னான்ட்டுன்னு. சரி, ஓகே. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.